ஜீரோ ஆருக்கு உங்களை வரவேற்கும் நான் தேவேந்திரன். ஒரு தகவல் வெளியாகியுள்ளது. இந்தியாவை காட்டிலும் தெற்காசிய பிராந்தியத்தில் பாகிஸ்தான் அதிக அளவில் அணு ஆயுதங்களை வைத்திருப்பதாக, இன்னும் 10 ஆண்டுகளில் உலக அளவில் 3வது மிகப்பெரிய அணு ஆயுதம் வைத்திருக்கக்கூடிய நாடாக பாகிஸ்தான் இருக்கும் என்ற தகவலும் வெளிவந்துள்ளது. அமெரிக்காவில் நடத்தப்பட்ட ஆய்வின் முடிவில் இந்த தகவல்கள் தெரிவிக்கப்பட்டுள்ளன. இந்தியாவை மிக பெரும் அச்சுறுத்தலுக்கு உள்ளாக்கி வரும் ஒரு விஷயமாகவே இது பார்க்கப்படுகிறது. காரணம், கடந்த சில ஆண்டுகளாகவே ஒவ்வொரு முறை இந்தியாவிற்கு எதிரான கருத்துக்களை பாகிஸ்தான் தரப்பிலிருந்து பாகிஸ்தானினுடைய அதிகாரிகள், அரசியல்வாதிகள் தெரிவிக்கும் கருத்துக்கள், பாகிஸ்தான் அணு ஆயுதம் வைத்திருக்கும் நாடு, அதை பயன்படுத்தவும் தெரிந்த நாடு என்ற மாதிரியிலான பேச்சுகள் எல்லாம் அடிபட்டு கொண்டிருக்கும் சூழ்நிலையில் இப்படியான ஒரு விஷயம் வெளிவருவது என்பது நிச்சயமாக விவாதத்திற்கு உள்ளாக்கப்பட வேண்டிய விஷயம், தீவிரமாக கண்காணிக்கப்பட வேண்டிய விஷயமாகவும் இருக்கின்றது. இது குறித்து தான் இன்றைய ஜீரோ ஆர் நகர்கின்றது. முதலில் அது குறித்த ஒரு செய்தி தொகுப்பை பார்க்கலாம். அணு ஆயுத வலிமையில் அமெரிக்கா, ரஷ்யாவிற்கு அடுத்த நிலையை பாகிஸ்தான் இன்னும் 10 ஆண்டுகளில் எட்டிவிடும் என்று அமெரிக்காவைச் சேர்ந்த சிந்தனை வட்டம் தெரிவித்துள்ளது. கானகி மற்றும் ஸ்டிம்சன் அமைதிக்கான சர்வதேச மையம் என்ற அந்த சிந்தனை வட்டம் சர்வதேச அணு ஆயுத வலிமை குறித்து வெளியிட்டுள்ள அறிக்கையில் பாகிஸ்தான் ஆண்டுதோறும் 20 அணு ஆயுதங்களை உற்பத்தி செய்து வருவதாக கூறியுள்ளது. பாகிஸ்தானிடம் அதிக அளவில் மிகை செறிவூட்டப்பட்ட யுரேனியம் இருப்பதால் குறைந்த தாக்கத்தை ஏற்படுத்தும் அதிக எண்ணிக்கையிலான ஆயுதங்களை அந்நாட்டில் உற்பத்தி செய்ய முடியும் என்று அந்த அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. பாகிஸ்தானை விட வலிமை வாய்ந்த அணு ஆயுதங்களை உற்பத்தி செய்ய தேவையான புளூட்டோனியம் அதிக அளவில் கையிருப்பில் இருந்தாலும் இந்தியா அவற்றை ஆற்றல் உற்பத்திக்கே பயன்படுத்தி வருவதாக அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அணு ஆயுத உற்பத்தியை பாகிஸ்தான் தொடரும் பட்சத்தில் இன்னும் 5 முதல் 10 ஆண்டுகளுக்குள் இங்கிலாந்து மற்றும் பிரான்சை பின்னுக்கு தள்ளி அணு ஆயுதங்களின் எண்ணிக்கையில் உலகின் 3வது வலிமையான நாடு என்ற நிலையை அந்த நாடு எட்டுவதற்கு வாய்ப்புள்ளதாக அந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. தற்போது இந்தியாவிடம் 100 அணு ஆயுதங்களும் பாகிஸ்தானிடம் 120 அணு ஆயுதங்களும் உள்ளதாக கூறப்படும் நிலையில் சமீபத்தில் அந்நாடு 4வது அணு உலையை குஷாப் ராணுவ தளத்தில் நிறுவியுள்ளது. பாகிஸ்தானின் அணு ஆயுதங்களின் எண்ணிக்கையின் அதிகரிப்பு நடவடிக்கைகள் அண்டை நாடான இந்தியாவிற்கு அச்சுறுத்தலாக அமையுமா என்ற சந்தேகம் பாதுகாப்புத்துறை வல்லுநர்களால் பரவலாக எழுப்பப்படுகிறது. சமீபத்தில் இரு நாட்டு தேசிய பாதுகாப்பு ஆலோசகர்கள் அளவிலான பேச்சுவார்த்தை ரத்து செய்யப்பட்ட போது தங்கள் நாடு அணு ஆயுத வலிமை பெற்ற நாடு என்பதை இந்தியா மறந்துவிடக் கூடாது என்று பாகிஸ்தானின் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் சர்தாஜ் அஜீஸ் பேசியதை இந்த தருணத்தில் நினைவு கூற வேண்டியுள்ளது. செய்தி தொகுப்பில் பார்த்த விஷயங்கள் குறித்தான ஒரு நகர்வுதான் இன்றைய ஜீரோ அவரில். இது குறித்து பேசுவதற்காக திரு உத்தம்குமார் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். சென்னை பல்கலைக்கழக பேராசிரியர், போரியல் வல்லுநத்துவம் குறித்தும் பாதுகாப்புத்துறை குறித்தும் அதிக அறிவாற்றல் பெற்றவர். உங்களை வரவேற்கிறேன், வருகைக்கு நன்றி. இந்த விஷயம் தற்பொழுது வெளியாகி இருக்கக்கூடிய அமெரிக்க சிந்தனை வட்டத்தினுடைய விஷயம், இன்னும் 10 ஆண்டுகளில் பாகிஸ்தான் மிகப்பெரிய அளவிலான அணு ஆயுதங்களை வைத்திருக்கக்கூடிய நாடுகளில் 3வது இடத்தை பிடிக்கும். இந்தியாவை மட்டுமல்ல, சீனா, இங்கிலாந்து, பிரான்சையும் தாண்டி இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பார்க்கிறோம். இது எந்த அளவிற்கு அச்சுறுத்தலான விஷயம்? அணு ஆயுதத்தை கட்டுப்படுத்த வேண்டும் அல்லது இல்லாத ஒரு உலகை உருவாக்க வேண்டும் என்ற கோரிக்கைகள், குரல்கள் எல்லாம் எழும் இந்த நாளில் இப்படியான ஒரு விஷயம், நமது அண்டை நாடே இப்படியாக ஒரு அணு ஆயுத குவிப்பு நாடாக இருப்பதை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? இதை முக்கியமாக என்ன பார்க்கணுன்னா, பாகிஸ்தான் அவங்களுக்கு ஒரே எதிரி நாடு என்று சொல்லப்படக்கூடிய நாடு இந்தியா தான். அவங்களுடைய வாழ்வாதாரம், அவங்களுடைய வாழ்க்கை எல்லாமே, அந்த நாடு எல்லாமே இந்தியாவை வச்சு தான். இப்போ பார்த்திங்கன்னா, இந்தியாவுடைய எந்த ஒரு செயலும், இந்தியாவுடைய வளர்ச்சியாகட்டும், பொருளாதார வளர்ச்சியாகட்டும், சமூக வளர்ச்சியாகட்டும், இந்தியாவுக்கு உலக சமுதாயத்தில் ஏற்படக்கூடிய அந்த ஒரு மதிப்பு, மரியாதை, இது எல்லாமே பாகிஸ்தானை வெறுப்பு அடைய செய்யக்கூடிய ஒரு விஷயம். அதனால் பாகிஸ்தான் என்ன நினைக்குதுன்னா, எக்ஸிஸ்டென்ஷியல் த்ரெட் என்று ஆங்கிலத்தில் கூறுவாங்க. இந்தியா இருக்கிறதே பாகிஸ்தானுக்கு ஒரு பெரிய த்ரெட்டு. அந்த மாதிரி ஒரு கண்டிஷனில் பாகிஸ்தானால் என்ன பண்ண முடியும்? அது இந்தியாவோட பேரிட்டி என்று சொல்லக்கூடிய ஒரு சமத்துவத்தை, அது ஒரு நாங்களும் உங்களுக்கு சமம். ஏன்னா பாகிஸ்தானும் பாருங்கள், இந்தியாவையும் பாருங்கள், அந்த சைஸ்லேயும் சரி, எதுலேயும் சரி இந்தியாவுக்கும் அவங்களுக்கு சம்மந்தமே கிடையாது. ஆனால் நாங்கள் இந்தியாவுக்கு ஈக்குவலான ஒரு கண்ட்ரி என்று தெற்காசியாவிலே இன்றையும் சொல்லி கொண்டிருக்கிறார்கள் அவங்க. அது வெறும் அந்த அணு ஆயுதங்களை மட்டும் வைத்து கொண்டு தான் அவர்கள்
அதை வந்து கிளைம் பண்ணிட்டு இருக்காங்க. பூகோள ரீதியிலும் வளங்களின் அடிப்படையிலும் நிச்சயமாக பாகிஸ்தான் இந்தியாவிற்கு இணையான நாடு இல்லை என்பது அறிவார்ந்த மட்டத்தில் அனைவரும் ஒத்துக்கொள்ளக்கூடிய விஷயம்தான். இந்த நிலையில் கார்னகி மற்றும் ஸ்டீம்சன் அமைதிக்கான அந்த கூட்டமைப்பு வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையின் அடிப்படையில் இந்தியாவினுடைய அச்சுறுத்தலுக்கு ஈடு செய்யும் அளவிற்கு தான் நீங்கள் குறிப்பிட்டது போலவே இந்த அளவிற்கு பாகிஸ்தான் குவித்து வருகின்றது, அணு ஆயுதங்களை உற்பத்தி செய்து வருகின்றது. ஆனால் ஒரு கட்டத்திற்கு மேல் அவர்களின் தேவையை தாண்டி அவர்கள் இதை உருவாக்கக்கூடாது, இந்த உற்பத்தியை நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்ற ஒரு விஷயத்தையும் அவர்கள் முன்வைத்திருக்கிறார்கள். இப்படியான ஒரு விஷயம் ஒரு சின்ன நாடு இந்தியாவோடு ஒப்பிடும் பொழுது இந்தியாவினுடைய 3-4 மாநிலங்கள் அளவிற்கு இருக்கக்கூடிய ஒரு நாடு ஏன் இந்தியாவை கண்டு அஞ்ச வேண்டும்? இந்த அளவிற்கு ஒரு பகைமை உணர்வோடு இருக்க வேண்டும்? 3 போர்கள் தான் இதற்கு காரணமா, அல்லது இந்தியா பாகிஸ்தான் பிளவுதான் காரணமா? ஏன் இப்படியான ஒரு பாதுகாப்பு ரீதியில் ஒரு கேந்திரத்தில் ஒரு நிலையற்ற தன்மையை உருவாக்க வேண்டும் இந்த ஆயுத குவிப்பின் மூலம்? இல்லை, இது வந்து எப்படி பார்க்கணுன்னா, இந்தியாவும் பாகிஸ்தானும் ஒரு காலத்தில் ஒன்றா இருந்த நாடுகள் தானே. 1947 அந்த பிரிவினை வந்த அப்புறம் தான் அவங்க பிரிஞ்சு போயிருக்காங்க. பாகிஸ்தான் சொல்லிட்டு ஒரு தனி நாடா. அதுக்கு முன்னாடி பாகிஸ்தான் என்ற ஒரு தனி நாடு கிடையவே கிடையாது. பகைமை உணர்வு ஏற்பட என்ன மாதிரியான காரணம்? அதற்கு இந்த போர்கள் தான் காரணமா? போர்கள் மட்டும் காரணம் அல்ல, போர்களும் காரணம் அப்படிதான் சொல்லணும். ஏன்னா போர்கள் எதனால் உருவாகின? இந்த மாதிரி அரசியல் தலைவர்கள் இன்றைக்கி கூட பார்த்தீங்கன்னா இந்தியாவும் பாகிஸ்தான்காரங்களும் வெளிநாட்டில் ஏதோ 3வது நாட்டில் ஒரு இங்கிலாந்துலேயோ ஒரு அமெரிக்காலேயோ வேற எங்கேயோ பார்த்துக்கிட்டா சகோதரத்துவத்தோடையும் சமூகத்தோடையும் அந்த பழகுறாங்க. அந்த பழகுகள்லாம் அதெல்லாம் இருக்குது. பட் ஆனால் அரசியல் தலைமை என்று வரும்போது அவர்களுக்கு அந்த வேறுபாடு வந்து விடுகிறது. இவர்கள் அதை வந்து இதை வச்சு தான் அவங்க வந்து வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஓகேங்களா? சர்வதேச அணு ஆயுத பரவல் குறித்து நாம் பார்த்து கொண்டு இருக்கின்றோம். கிட்டத்தட்ட 1945களிலிருந்து 40களிலிருந்து இந்த அணு ஆயுதம் தொடர்பான ஆயுத குவிப்புகள் நடந்து வருகின்றது, ஆரம்பிக்கப்பட்டிருந்தது. இதில் கிட்டத்தட்ட 1990 அதிகபட்ச அளவை எட்டியிருந்தது. ஒரு உயரிய அளவிற்கு 80களிலிருந்து 90 வரை அதிக அளவிற்கு ஆயுதங்கள் குவிக்கப்பட்டிருந்தன. காரணம் ரஷ்யாவிற்கும் அமெரிக்காவிற்கும் இடையிலான அந்த பனிப்போர் சூழல் என்று கூட சொல்லலாம், சோவியத்திற்கும் அமெரிக்காவிற்கும் இடையில். ஆனால் அதன் பிறகு சோவியத் வீழ்ந்த பிறகு, ரஷ்யா உடைந்த பிறகு இந்த பிரச்சனை இல்லை, ஓரளவுக்கு குறைந்து கொண்டே தான் வந்தது. ஆனால் இந்தியா பாகிஸ்தானை ஒப்பிடும் பொழுது 2010 வரை சம அளவில் தான் இருந்தது. சம அளவில் தான் 2010 வரைக்கும் ஒரே அளவிலான அணு ஆயுதங்களை வைத்திருக்கக்கூடிய நாடாகத்தான் இருந்தது. ஆனால் இந்த ஒரு 4-5 ஆண்டுகளில் நம்மை விட அதிக அளவில் அணு ஆயுதத்தை குவிக்க வேண்டும் அல்லது அணு ஆயுதத்தை குவித்து கொண்டிருப்பதற்கு என்ன மாதிரியான காரணங்கள் இருக்கும்? இல்லை, இதில் வந்து பல விஷயங்கள் இருக்குங்க. ஒன்று வந்து அணு ஆயுதங்கள் அதிக அளவில் தயாரிக்கிறாங்க அப்படின்னா இது எதனால் அவங்க தயாரிக்க வேண்டும்? இரண்டாவதாக வெறும் நம்பர், அதாவது இத்தனை உங்ககிட்ட 100 இருக்குது, இவங்ககிட்ட 120 இருக்குது அப்படின்றதுக்கு என்ன ஆதாரம்? ஓகேங்களா? இதெல்லாம் வந்து ஒரு யூகத்தின் அடிப்படையிலே சொல்லக்கூடிய விஷயங்கள். இது வந்து ரொம்ப தெளிவாக வந்து இவங்ககிட்ட இவ்வளோ இருக்குது, இவங்ககிட்ட இவ்வளோ இருக்குன்னு சொல்ல முடியாது. எந்த நாட்டையும் அப்படி மதிப்பிட முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு அவங்களுக்கு கிடையாது. அந்த அளவுக்கு ஓப்பன்னஸ் வந்து நம்மக்கிட்ட கிடையாது. பாகிஸ்தான் கிட்ட நிச்சயமாக கிடையவே கிடையாது. ஆமாம், இதை காட்டிலும் அதிகமாக இருப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கலாம். ஆனால் அவர்கள் அந்த ஒரு விஷயத்தில் மட்டும்தான் இந்தியாவை விட ஜாஸ்தியாக இருப்பதற்கான வாய்ப்புகளோ இல்லை அதை வைத்து தான் பேசுவதற்கான வாய்ப்புகளோ இருக்குது. இப்போது நம்ம ஓவரால் டெவலப்மெண்ட் என்று பார்க்க வேண்டும். மொத்தத்தில் அப்போது இந்தியாவுடைய ஒரு வளர்ச்சி என்ன, அவங்களுடைய அந்த ஜிடிபி என்று சொல்வார்களே, அவங்களுடைய growth ரேட் என்ன, அது இந்திய சமுதாயத்தின் வளர்ச்சி என்ன, இந்தியாவை எந்த அளவுக்கு உலக நாடுகள் மதிக்கின்றன, பொருளாதார வளர்ச்சி, சமூக வளர்ச்சி, நீங்கள் எல்லாத்தையுமே பாருங்கள், ஒரு படிப்பு எல்லாமே இருக்கட்டும். ஆனால் இந்தியாவையும் நீங்கள் பாகிஸ்தானையும் கம்பேர் பண்ணிங்கன்னா பாகிஸ்தான் ரொம்ப 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 பின்தங்கி இருக்கு. நீங்கள் வெறும் அணு ஆயுதங்களில் மட்டும்தான் பார்க்க முடியும் அதை, மற்றபடி வேறு எதுலேயுமே நீங்கள் பார்க்க முடியாது. ஒரே ஒரு விஷயம் வந்து நீங்கள் பாகிஸ்தானை இப்படி பேச வேண்டும் என்றால், பாகிஸ்தான் உலக நாடுகளின் கவனத்தை ஈர்க்க வேண்டும் என்றால் அது இந்த ஒரு விஷயத்தை வச்சு தானே தவிர இந்த ஒரு விஷயம்தான். ஆனால் இந்த ஒரு விஷயம்தான் நீங்கள் குறிப்பிட்டது போல அத்தனையிலும் முற்போக்காக முன்னேறியுள்ள இந்தியாவை ஒட்டுமொத்தமாக ஆட்டம் காண வைத்துவிடும். இந்த உலகத்தையே கூட இந்த ஒரே ஒரு விஷயம்தான் அத்தனையும் அழிக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கின்றது என்பதால் தான் இந்த அச்சம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த நிலையில் அந்த கூட்டமைப்பு, அந்த சிந்தனை வட்டத்தினுடைய பரிந்துரைகள், அவர்கள் இந்த அறிக்கையை மட்டுமல்ல இதில் சில பரிந்துரைகளையும் முன்வைத்திருக்கிறார்கள். அவை என்ன என்பது குறித்து பார்க்கலாம். சிந்தனை வட்டத்தின் பரிந்துரைகளை பொறுத்தளவு முதலாவதாக இருப்பது குறைந்த தூரம் சென்று தாக்கும் ஏவுகணைகள் தயாரிப்பை நிறுத்த வேண்டும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை முன் வச்சிருக்காங்க. குறைந்த தூரம் சென்று தாக்கும் ஏவுகணைகளினுடைய தயாரிப்பு நிறுத்த வேண்டும். இது எந்த அளவிற்கு ஒரு அணு ஆயுத பரவல் அல்ல அணு ஆயுத குவிப்பு வந்து தடுக்கிறதுக்கான ஒரு உத்தியாக இருக்கலாம், ஒரு பரிந்துரையாக இருக்கலாம். இது டாக்டிக்கல் நியூக்ளியர் வெப்பன் என்ற ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க.
இது வந்து இந்த ரிப்போர்ட் நீங்கள் சொல்கிறீங்களா, இந்த கார்னகி என்டோமெண்ட் ஃபார் இன்டர்நேஷ்னல் பீஸ், இது வந்து இட் இஸ் சஜஸ்டிவ் இன் நேச்சர், அதாவது பரிந்துரைக்கப்பட்டிருக்கின்றன. எதனால் பரிந்துரைக்கப்பட்டிருக்கிறது என்றால், பாகிஸ்தானை மெயின் ஸ்ட்ரீம் நியூக்ளியரில் கொண்டு வரணும் அப்படின்னா அதுக்காக என்னென்ன பண்ணணும். அதாவது பாகிஸ்தான் வந்து இப்போது இன்றைக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு தமிழில் சொல்லணுன்னா எப்படின்னா ஒரு கைவிடப்பட்ட, அதாவது எப்படின்னா அவங்களோட பிராண்டிங்கே வேறு. இப்போ இந்தியாவுக்கு ஒரு மதிப்பு இருக்குது, மரியாதை இருக்குது. இந்தியாவோட சிவில் நியூக்ளியர் டீல் போடுற அளவுக்கு இந்தியா வந்து வளர்ந்துடுச்சு. இந்தியாவுடைய மதிப்பு வந்து உலக அளவில் அதிகரிச்சிருக்கு. மக்கள் வந்து மதிக்கிறாங்க, இன்டர்நேஷ்னல் கம்யூனிட்டி, பல நாடுகள், உலகமே. ஆனால் பாகிஸ்தானால் கிட்ட கூட வர முடியல. அதனால் பாகிஸ்தான் இப்போ என்ன பண்ணுது, இந்த ஒரு விஷயத்தை வச்சு தான் வந்து ட்ரை பண்ணுறாங்க. அதனால் பார்த்திங்கன்னா பல பரிந்துரைகள் டாக்டிக்கல் நியூக்ளியர் வெப்பன். இவங்க வந்து பாகிஸ்தானுடைய எண்ணங்களோ பாகிஸ்தானுடைய ஆசையோ என்ன என்றால் இந்தியாவுக்கு இணையாக வர வேண்டும் என்பதுதான். ஆனால் இந்தியாவுக்கு இணையாக அவங்களால வரவே முடியாது. அது வந்து ஒரு பகல் கனவாக தான் இருக்குமே தவிர கிட்ட கூட வர முடியாது. அதனால தான் வந்து அந்த பரிந்துரை என்ன சொல்லியிருந்தால், நீங்கள் டாக்டிக்கல் நியூக்ளியர் உங்களுக்கு என்ன வேணும் அது மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க, ரொம்ப ஆசைப்படாதீங்கன்னு சொல்கிறாங்க. தொடர்ந்து இந்த விஷயங்கள் பார்க்கலாம். பரிந்துரையினுடைய அடுத்த விஷயமாக அணு ஆயுத தயாரிப்பை நிறுத்த வேண்டும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. அணு ஆயுத தயாரிப்பை நிறுத்த வேண்டும், அதை தாண்டி அணு ஆயுதங்களை குறைக்கவும் வேண்டும், அந்த ஆயுதங்களை அழிக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு விஷயமும் இருக்குது. அதை தாண்டி அணு ஆயுத மூலப்பொருட்களை தயாரிப்பதற்கு எதிரான பேச்சுவார்த்தையை தொடங்க ஒத்துழைக்க வேண்டும். அணு ஆயுதங்களை எந்த நேரத்தில் வேணாலும் தயாரிக்கலாங்கிற இருக்கக்கூடிய உயர் செறிவூட்டப்பட்ட மூலப்பொருட்களை தயாரிப்பதற்கும் எதிரான பேச்சுவார்த்தையை தொடங்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் பரிந்துரையில் இருக்குது. அதை தாண்டி ஆக்கப்பூர்வ மற்றும் ஆயுத தயாரிப்பு அணு உலைகளை தனித்தனியாக அமைக்க வேண்டும். ஒரே அணு உலையாக இருக்கும் பொழுது எந்த அளவிற்கு தயாரிக்கிறார்கள், நீங்கள் குறிப்பிட்டது போல எந்த அளவிற்கு அது ஆயுதங்கள் உற்பத்தி செய்யும் இடமாக இருக்குங்கிறத கணிக்க முடியாது. அதே நேரத்தில் ஆக்கப்பூர்வ அணு உலைகளை தனியாகவும் ஆயுத தயாரிப்பு அணு உலைகளை தனியாகவும் வைக்கும் பொழுது இதை ஓரளவுக்கு கணக்கிடுவதற்கான வாய்ப்பு கூட இருக்கலாம். அதே மாதிரி இந்தியாவிற்காக காத்திருக்காமல் அணு ஆயுத சோதனை தடை ஒப்பந்தத்தில் கையெழுத்து விட வேண்டும். இந்தியா கையெழுத்திடட்டும், நான் இடுகிறேன் என்ற அந்த ஒரு எண்ணம் இல்லாமல் நான் முதலில் வருகிறேன் என்று வர வேண்டும் பாகிஸ்தான் அப்படிங்கிற ஒரு விஷயம் இந்த பரிந்துரையில் இருக்கின்றது. தொடர்ந்து பேசலாம். எந்த அளவிற்கு இது இந்தியாவை அச்சுறுத்தக்கூடிய விஷயமாக இருக்கின்றது, உலகை எந்த அளவிற்கு இது இந்த மாதிரியான ஒரு அழிக்கும் சக்தியை உருவாக்குதலில் எந்த அளவிற்கு உலகம் அச்சப்பட வேண்டி இருக்கின்றது என்பது குறித்தும் தொடர்ந்து பேசலாம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு.